திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் இந்தலம், தலம் திருவாரூர் அறநெறி, பதிகம் 17, பாடல் 4. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. விழித்தனர் காமனை வீழ்த்தரவின் நின்று, விழித்தனர் காமனை வீழ்த்தரவின் நின்று, இழித்தனர் கங்கையை ஏத்தினர் பாவோ. விழித்தனர் காமனை வீழ்த்தரவின் நின்று, இழித்தனர் கங்கையை ஏத்தினர் பாவம். கழித்தனர் கல்சூழ் கடி அரண் மூன்றும், கழித்தனர் கல்சூழ் அரண் மூன்றும், கழித்தனர் கல்சூழ் கடி அரண் மூன்றும், அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே. கழித்தனர் கல்சூழ் கடி அரண் மூன்றும், அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே. கடித்தனர் கல்சூழ் கடி அரண் மூன்றும், அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே. அறநெறியாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 4ஆம் பாடலில் பல நிகழ்வுகளை மேற்கோள் காட்டுகின்றார். அதாவது காமனை எரித்தார் அல்லவா எம்பெருமான். அவர் சிவபெருமான் தவம் செய்யும்போது அந்த மன்மத அன்பை சுவாமி மேல் ஏறி காமன் சிவபெருமானுடைய கோபத்திற்கு உள்ளானார். அவர் நெற்றிக்கண்ணை திறந்து, எம்பெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காமனை பஸ்மமாக்கியது அனைவருக்கும் அறிந்தது. அந்த மேற்கோள் காட்டுகின்றார் இந்த பாடலில். அப்புறம் திரிபுரத்தில் 3 கோட்டைகள் உள்ள இடத்துல ஒரே கோட்டில் தனது அன்பினை வைத்து எய்து திரிபுரத்தை ஆட்கொண்ட அந்த நிகழ்வையும் மேற்கோள் காட்டுகின்றார். வெவ்வேறு திசையில் இருக்கும் கோட்டையை ஒரே நேர்கோட்டில் பொருந்தும் சமயத்தில் ஓர் அம்பினால் மட்டுமே அழிக்க முடியும் என்று நடைபெறுவதற்கு மிகவும் அரிதான நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவர் சிவபெருமான். இப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, இத்தகைய விருஞ்செயலை செய்தவர் திருவாரூர் அறநெறியில் வீட்டிற்கும் சிவபெருமான். அவர் திருவாரூர் அறநெறியில் உரைகின்றார்ங்கிறத மேற்கோள் காட்டி, இந்த நிகழ்வினை மேற்கோள் காட்டி அப்பர் சுவாமிகள் இந்த பாடலில் நமக்கு விளக்குகின்றார்.